சூரியன் ஏற்கனவே நீச்சனாக இருக்கிறார், கடினமான போக்கு கொண்ட செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். இந்த இடத்துல ரெண்டு பேரும் நண்பர்கள், அந்த நண்பர்களுடைய பார்வை அமைப்பே இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி கூட போட்டுடலாம். இங்கே அமாவாசை சந்திரனா கூட போடுறேன். சூரிய சந்திரர்கள் செவ்வாயின் பார்வையால் இன்னும் கெட்டு போனார்கள். எப்போவுமே சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள பார்த்துக்கும் போது, சூரியனும் சந்திர செவ்வாயும் தங்களுக்குள்ள பார்த்துக்கும் போது நண்பர்களின் பார்வைன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல நண்பர்கள் பார்வையாகவே இது இருக்காது. அமாவாசை சந்திரனையும் சூரியனையும் தன்னுடைய ஆதிபத்தியங்களாலும் காரகத்துவங்களாலும் கெடுக்கிறார் என்று அர்த்தம். ஐயா, ஆதிபத்தியத்தாலும் காரகத்தாலும் கெடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா சொல்லிட்டு புரிய, அது என்ன அர்த்தம்? ராசியை செவ்வாய் பார்த்து, லக்னாதிபதியை செவ்வாய் பார்த்து கடுமையான முன்கோபக்காரனாக ஆக்குகிறார். செவ்வாயுடைய காரகத்துவம். கடுமையான யோசனை இல்லாத தன்மையை கொண்டு வந்து கொடுக்கிறார். செவ்வாயுடைய காரகத்துவம். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற அத்தனை அமைப்புகளையும் காரகமாக சொல்கிறோம் இல்லையா? இந்த காரக அமைப்புகள் அத்தனையிலும் சூரிய சந்திர திசையில் செவ்வாயின் மூலமாக கண்டிப்பாக கெடுதல்கள் நடக்கும். இதை தூக்கி இங்கே வச்சிங்கன்னா செவ்வாயுடைய 8ஆம் பார்வை கிடைக்கும், சஷ்டாஷ்டகமாகவும் இருக்கும். சூரிய சந்திர திசைகளில் செவ்வாய் பக்தி ராகு பக்தி வரும்போதெல்லாம் ரொம்ப டோட்டலாக அடிபடும். ஆதிபத்திய நன்மைகளும் இருக்காது, காரக நன்மைகளும் இருக்காது. மாறாக ஆதிபத்திய கெடுதல்களும் காரக கெடுதல்களும் நடக்கும்.